ஒரு நாள் சென்றது, மறுநாள் சரியான தாகம், சரியான பசி, எப்படி இருக்கும்? இரண்டாவது நாள் வாயில எதுவுமே படல, கையும் கட்டிருக்கு, காலும் கட்டிருக்கு. இந்த நேரத்துலதான் வானிலிருந்து ஒரு பாத்திரம் வருது, அதுல மதுரமான தண்ணி, அது அவங்க கிட்ட வருது, கை கட்டில இருக்கு, கிட்ட வருது. அவங்க அந்த வாயில அப்படியே குடிச்சிட்டு வாயை வச்சு அந்த தண்ணி அப்படியே தெளிக்கிறாங்க. மேல பூரா என்ன செய்யுது? தண்ணி பட்டு கொஞ்சம் அந்த வெயிலினுடைய சூடு கொஞ்சம் தனியுது. இப்ப தூங்குறவங்க எஞ்சி வந்து பாக்குறாங்க, இந்த பெண்ணுடைய உடல் பூரா ஈரமா இருக்கு. நீ ஏதோ கயிற அவிழ்த்துட்டு எங்கேயுமே தண்ணி குடிச்சிட்டு வந்தியான்னு. அந்த அம்மா சொன்னாங்க, கையையும் கட்டிட்டா எப்படி அவுக்க முடியும்? காலையும் கட்டிருக்கியா? அவுக்க முடிகிற மாதிரியே கட்டிருக்கீங்க, வேற எப்படி உனக்கு மேல பூரா தண்ணியா இருக்க? வானத்துல இருந்து ஒரு பாத்திரம் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அல்ல மதுரமான தனக்கு குடிச்ச உடனே வயிறு நிரம்பிருச்சு, உடல் உற்சாகம் ஆயிடுச்சு. அவங்க நம்பவே இல்லை. இது எப்படியே கண்டுபிடிக்கணும்? மறுநாள் மூணாவது நாள் அதே வெயில நிப்பாடி, நைட்டு போல பனியில நிப்பாட்டுறாங்க. சுட்டரிக்கின்ற வெயிலு, இரவுல பனி பொழிவு, அப்படி வேதனை பண்ணாங்க. ஆனா அல்லாவுடைய உதவி வந்துருச்சு. மூணாவது நாள் அந்த பாத்திரம் வர்றதை எல்லாரும் பாக்குறாங்க. இந்த பெண்ணை எங்க கொண்டே உடன் நினைச்சாங்களோ அவங்களே இஸ்லாம் ஆயிட்டாங்க. இந்த காட்சியை பார்த்து என் அருமை தாய்மார்களே, இறை மார்க்கத்திற்காக சீர்திருத்தம் செய்வதற்காக மக்களை தீமையிலிருந்து மீட்டெடுத்து முஸ்லிம்களை முஸ்லிம்களாக, இறை அச்சமுள்ள முஸ்லிம்களாக, நல்ல மக்களாக வார்த்தெடுப்பதற்கு நாம் வீடு வீடாக, தெரு தெருவாக களத்தில் இறங்குகின்ற போது அதனால் ஏற்படுகின்ற அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளுங்கள். மக்கள் நஷ்டத்துல இருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டவர்கள், நல்ல அமல் செய்தவர்கள், வதவாஸோ பில் ஹக்கி, உண்மையை கொண்டு நன்மையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மார்க்க இல்மையை கொண்டு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். இப்படி மார்க்க இல்மை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது, சத்தியத்தை, உண்மையை, குர்ஆனை, ஹதீஸை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற போது பல இன்னல்கள் வரும். பொறுமையா இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இங்கே பட்ட வாங்குற ஆலிமாக்கள், அல்லமாக்கள், இந்த படியை நீங்க செய்யுங்க. இங்கே படித்த அந்த இறையச்ச கல்வியை நீங்கள் வீடுகள் தோறும் பரப்ப வேண்டும். ஒரு வீடு முஸ்லிமுடைய வீடாக இருக்க வேண்டும், இறைவனும் இறை தூதரும் வசிக்கிற வீடாக இருக்க வேண்டும். ஷைத்தானை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். அதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட நல்ல முஸ்லிம்களாக மார்க்க இல்மை படித்து அந்த இல்மை மக்களுக்கு சொல்லுகின்ற, தீமைகளை தடுத்து நன்மைகளை ஏவுகின்ற இறை அச்சமுள்ள முஸ்லிம்களாக வாழச் செய்வானாக.